ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் நம்ம என்ன புக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி ஜானகிராமன் அவர்கள் எழுதின அம்மா வந்தாள் அப்படிங்கிற நாவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். தி ஜானகிராமன் அவர்கள் 1921 தஞ்சை மாவட்டத்தில் மன்னார்குடி பக்கத்தில் தேவங்குடி அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காரு. அவர் 10 வருஷம் பள்ளி ஆசிரியராக இருந்தவர். 1943 அவர் எழுத ஆரம்பிக்கிறாரு. அவர் அம்மா வந்தாள் அல்லாமல் மோகமுள், மரப்பசு, நலபாகம் இந்த மாதிரி நிறைய நாவல்ஸ் எழுதியிருக்காரு. 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பயண நூல்கள் எழுதியிருக்காரு. 3 நாடகங்கள் எழுதியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் அவரோடது இருக்குது. அண்டு இவருடைய மோகமுள், 4 வேலி நிலம் ஆகிய படைப்புகள் திரைப்படமாக்கப்பட்டுள்ளன. மோகமுள் அண்ட் 4 வேலி நிலம் இந்த 2 ஒர்க்ஸும் மூவிஸாகவும் எடுத்திருக்காங்க. 1979 சக்தி வைத்தியம் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்கு அவருக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. ஸோ தி ஜானகிராமன் அவர்களுடைய ரொம்பவுமே ஒரு கிளாசிக் நாவல் அப்படின்னு சொல்லப்படுகிற அம்மா வந்தாள் அப்படிங்கிற நாவலை பற்றி தான் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். அம்மா வந்தாள் இந்த கதை என்னத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுது, இல்லை இந்த கதையோட பிளாட் என்ன, இல்லை ஒரு பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கதை ஹியூமன் இமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுறது. அதே மாதிரி ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ், அந்த இமோஷன்ஸும் ஃபீலிங்ஸும் அந்த ரிலேஷன்ஷிப்ஸில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, அந்த மாதிரியான விஷயங்களை, ரொம்ப டெலிகேட்டான ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்களை தான் இந்த கதை டிஸ்கஸ் பண்ணுறது. இந்த சொசைட்டியில் நம்ம இப்படி தான் வாழணும், இல்லை இன்னென்ன மாதிரி இருக்கணும், ஒரு பெண்ணுன்னா இப்படி இருக்கணும், ஒரு குடும்பம்னா இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சில நியத்திகள், ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, கோட்பாடுகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பிரேக் பண்ணி அதை மீறற மாதிரியான கேரக்டர்ஸ் தான் இந்த கதையில் இருப்பாங்க. சொல்லப்போனால் இந்த கதையில் வர எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு விதத்தில் இல்லைன்னா இன்னொரு விதத்தில் இந்த சமூக கோட்பாடுகளை மீற மாதிரி தான் தி ஜானகிராமன் எழுதியிருப்பார். இதில் மெயின் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா அப்பு தான் மெயின் கேரக்டர். அப்புறம் அப்புவோட அம்மா அலங்காரம் அப்படிங்கிற லேடி, அதுக்கப்புறம் அப்புவோட அப்பா தண்டபாணி, இந்து, பவானி அம்மாள். ஸோ இந்த கதையை நான் உங்களுக்கு ஷார்ட்டாக இந்த கதையோட சம்மரி நான் சொல்கிறேன். அதாவது அப்பு சின்ன குழந்தையிலேயே அப்பு ஒரு பிராமண பையன், ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்த பையன். அவனை சின்ன குழந்தையிலேயே ஒரு 6 வயசு 7 வயசாக இருக்கும்போதே பவானி அம்மாள் அப்படிங்கிறவங்க ஒரு வேத பாடசாலை நடத்திட்டு இருப்பாங்க. அந்த வேத பாடசாலையில் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. 16 வருஷம் அந்த வேத பாடசாலையில் வேத படிப்பையெல்லாம் படிச்சுட்டு அப்பு மறுபடியும் தன்னோட அம்மா அப்பா கிட்ட சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வரும்போது அவருக்கு ஒரு 23-24 வயசு பையனாக வராரு. வேத பாடசாலைங்கும்போது அங்கேயே தங்கி படிக்கணும் இல்லையா. ஸோ 16 வருஷம் பவானி அம்மாளோட பாடசாலையில் படிச்சுட்டு படிப்பு முடிஞ்சக்கப்புறம் தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட திரும்பி வராரு அப்பு. பேரண்ட்ஸ் கிட்ட வந்தக்கப்புறம் அப்புவுக்கு தன்னுடைய அம்மா அலங்காரம் அப்படிங்கிற தன்னுடைய அம்மா மேலே ரொம்ப பாசம், மரியாதை எல்லாமே உண்டு. அம்மாவை அப்படி மனசில் ஒரு கொண்டாடிட்டே அம்மாவை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷத்தோடையே தான் அப்பு 16 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வீட்டுக்கு வரான். ஆனால் இங்கே வந்தக்கப்புறம் தன்னுடைய அம்மாவை பற்றின சில கசப்பான விஷயங்கள் அப்புவுக்கு தெரிய வருது. அந்த கசப்பான விஷயங்கள் என்னங்கிறது நீங்கள் நோவலை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நான் அதை சொல்லலை.
ஒரு சில கசப்பான விஷயங்கள் வந்து அப்புவுக்கு தெரிய வருது. அப்புவுக்கு அதை அக்செப்டே பண்ண முடியறதில்லை. அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சொல்லப்போனால் அவனால் அதை ஏற்றுக்கவே முடியறதில்லை. எப்படி நம்ம அம்மா எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக இருக்குது அவனுக்கு. ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. அதைவிடையும் ரொம்ப தர்ம சங்கடமான விஷயம் என்னென்னா, இந்த விஷயம் ஏற்கனவே தன்னுடைய கூட பிறந்தவர்களுக்கும் தன்னுடைய அப்பாக்கும் தெரியும். அதையெல்லாம் அவன் ஆக்செப்ட் பண்ணிண்டு அட்ஜஸ்ட் பண்ணிண்டு அதையெல்லாம் கண்டும் காணாத மாதிரி தான் அவள்லாம் வாழ்ந்துட்டுருக்கா அப்படிங்கிறது அவனுக்கு இன்னுமே ரொம்ப ஒரு வருத்தமான, ரொம்ப ஒரு சங்கடமான விஷயமா இருக்கும். ஸோ அப்புவுக்கு வந்து அந்த வீட்டில் இருக்கிறதுக்கே வந்து ரொம்ப ஒரு தர்ம சங்கடமாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே 16 வருஷம் இந்த வீட்டிலேருந்து அவன் விலகி இருந்திருக்கான். அதில் இப்போ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை கேள்விப்பட்டதுக்கப்புறம் அவனுக்கு வந்து அந்த வீடு வந்து என் வீடு இல்லை, நம்ம அம்மா நம்ம அப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலே இருக்காது. அவனுக்கு ஒரு டிஸ்டன்ஸ், அந்த வீட்டுக்கும் அந்த குடும்பத்துக்கும் அவனுக்குமே ஒரு டிஸ்டன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ கடைசியில் அப்பு என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னுடைய வேத பாடசாலை, தான் படித்த அந்த வேத பாடசாலை இருக்கு இல்லையா, பவானி அம்மாள் நடத்துகிறாங்க இல்லையா, அந்த வேத பாடசாலைக்கே திரும்பி போயிடுறான். அங்கே போய் இந்து அப்படிங்கிற பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே இருந்து விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் அப்பு வந்து மறுபடியும் வேத பாடசாலைக்கு திரும்பி போயிடுறான். அப்பு போனக்கப்புறம் லெட்டரோ எதுவுமே போடாதனால அலங்காரம், அப்புவோட அம்மா அலங்காரம் வந்து அவனை பார்க்கறதுக்காக வேத பாடசாலைக்கு வராங்க. வேத பாடசாலைக்கு வந்து தாம் பண்ணின தப்புகளை எல்லாத்தையும் ஒத்துக்கிறாங்க. அதுக்காக மன்னிப்பும் கேட்குறாங்க. அதுக்கு பிராயச்சித்தமாக அலங்காரம் காசிக்கு போயிடுறாங்க. ஸோ இதுதான் இந்த அம்மா வந்தாள் அப்படிங்கிற கதையினுடைய ஒரு சுருக்கம், ஒரு ஷார்ட்டாக ஒரு சம்மரியாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து தி. ஜானகிராமன் அவர்கள் வந்து ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். ஸோ இந்த கதை வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஸ்டோரி. ஆக்சுவலாக எனக்கு வாசிக்கும்போது அவ்வளோவா ஃபீல் ஆகலை. பட் வாசித்தக்கப்புறம் எனக்கு அந்த கதை வந்து ரொம்ப ஒரு ஹெவி சப்ஜெக்டாக ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த கதையோட முன்னுரை வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக நான் வந்து முன்னுரை வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஸோ நான் முதல்லே வந்து முன்னுரையை வாசிக்கலை, நான் டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிட்டேன். ஆனால் முன்னுரை வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நான் கதையை வாசித்தக்கப்புறம்தான் முன்னுரையை வந்து வாசித்தேன், இன்ட்ரடக்ஷனை வந்து வாசித்தேன். சுகுமாரன் அப்படிங்கிறவர் வந்து இந்த முன்னுரையை வந்து எழுதியிருக்காரு. ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காரு ஆக்சுவலாக சொல்லணும்னா. ஏன்னா இந்த கதை, அதுவும் நான் வந்து கதையை படிச்சுட்டு முன்னுரையை படித்தனால எனக்கு வந்து இந்த கதையோட நல்லா ரிலேட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா இந்த முன்னுரையில் இந்த கதையில் வர கேரக்டர்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு கதை தெரிஞ்சிருந்தா இந்த இன்ட்ரடக்ஷனை வாசிக்கும்போது ரிலேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ முன்னுரை வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதியிருந்தார். அண்டு ஒவ்வொரு இடத்துலையும் அதுக்கான அந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும், அதாவது அலங்காரம் ஏன் இப்படி ஆனாங்க, இல்லை அப்புவோட சைடு, தண்டபாணியோட சைடு, தண்டபாணி வந்து ஏன் இதையெல்லாம் ஆக்செப்ட் பண்ணிண்டாரு, எல்லாத்தையுமே இந்த முன்னுரையில் வந்து சுகுமாரன் அவர்கள் அழகாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். ஸோ முன்னுரை ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஆக்சுவலாக கதையை படிச்சுட்டே நீங்கள் முன்னுரையை வாசிங்க. ஸோ தட் உங்களால் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். தி. ஜானகிராமன் அவர்களுடைய ரைட்டிங் ஸ்டைல் உங்களுக்கு பிடிக்கும், இல்லை அவருடைய ரைட்டிங் ஸ்டைலை நீங்கள் ஒரு தடவை என்ஜாய் பண்ணணும், அவரோட ரைட்டிங் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா அம்மா வந்தாள் அப்படிங்கிற புக்கை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். இது ஒரு கிளாசிக் நோவல். அண்டு இதில் வந்து நிறைய சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸு, லிட்டரரி வேர்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி நிறைய வர்ணனைகள் இதெல்லாமே உண்டு. ஸோ இந்த மாதிரி வர்ணனைகள்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த புக் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்.